எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டகிரல்ஸ் சாப்டரில் இன்டகிரேஷன் யூஸிங் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸசைஸ் 7.5 செவன்த் சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இன்டகிரேட் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 டிஎக்ஸ். ஸோ இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி ரெண்டு இன்டெக்ரலாக ஸ்ப்ளிட் பண்ணி தான் பண்ணணும். ஆல்ரெடி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஃபார்முலா இல்லை இன்டகிரேஷன் ஃபார்முலா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதை போய் ரெஃபர் பண்ணுங்கள். இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இது வந்து ரெண்டு இன்டெக்ரலாக ஸ்ப்ளிட் பண்ணால் ஏ பை ஃபஸ்ட் இதை எடுத்துக்கலாம் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் பி பை இதில் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கிறனால பிஎக்ஸ் ப்ளஸ் சி இப்படி தான் எடுத்துக்கணும். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருந்ததுன்னா அப்படி தான் எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி எடுத்திருக்கோம். இப்போ இது எல்சிஎம் எடுக்கிறப்போ ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இது இங்கே மல்டிப்ளை ஆகிடும். ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இங்கே என்ன இருக்கும்? எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இது இந்த டினாமினேட்டர் டேர்ம் கேன்சல் ஆகிடும் ஈக்குவலாக இருக்கிறனால. இப்போ நியூமரேட்டர் மட்டும்தான் இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இது வந்து ஏபிசி கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஏதாவது ஒரு டேர்ம் 0 பண்ணிவிட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸ் மைனஸ் 1 இருக்கிறனால எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ புட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. இங்கே 1 மைனஸ் 1 என்ன ஆகும்? 0 ஆகிடும். இந்த ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். இப்போ ஏ வந்து கிடைக்கும் 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 2 ஏ ஈக்குவல் டு 1/2 கிடச்சிருக்கு. பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ வந்து ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஏன்னா பிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஏலையும் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, இங்கே இல்லை. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஈக்குவேட்டிங் போத் சைட்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லாதனால 0, இங்கே ஏ எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிறனால ஏ, இங்கே பிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் அதனால ஏ ப்ளஸ் பி. ஸோ ஏ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 0 ஈக்குவல் டு 1/2 ப்ளஸ் பி, பி ஈக்குவல் டு மைனஸ் 1/2. ஸோ பி கிடச்சிருச்சு. ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் கூட ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ சியோட கான்ஸ்டன்ட்டை -1 மல்டிப்ளை ஆகிருக்கு, இங்கே ஏயோட 1 மல்டிப்ளை ஆகிருக்கு, இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை. ஸோ ஈக்குவேட்டிங் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆன் போத் சைட்ஸ். பண்ணோன்னா இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லாதனால 0 ஈக்குவல் டு இங்கே ஏ இன்ட்டு 1 ஏ, இங்கே சி இன்ட்டு -1 ஸோ மைனஸ் சி. ஏ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 0 ஈக்குவல் டு 1/2 மைனஸ் சி, சி ஈக்குவல் டு 1/2. சியும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுதான் மெயின் இன்டெக்ரல், இதில் தான் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏ வந்து 1/2 கிடச்சிருக்கு, அது சப்ஸ்டியூட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். (1/2) integral dx by x minus 1. b வந்து -1/2 கிடச்சனால -1/2 x, பியோட x மல்டிப்ளை ஆகிருக்கு. c வந்து c 1/2 கிடச்சிருக்கு. ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிஎக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டு இன்டெக்ரலாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இப்போ இன்டகிரேஷனில் இன்டகரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் அப்படின்னு இருந்தது, அது வந்து லாக் எக்ஸ். இது இன்டகிரேஷன் ஃபார்முலா, இப்போ அதை தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். 1/2 இது லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. இங்கே என்ன ஆச்சுன்னா -1/2, இதில் இன்னும் திருப்பியும் ரெண்டு இன்டெக்ரல் ஸ்ப்ளிட் ஆகும். -1/2 இன்டகிரல் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிஎக்ஸ்
இங்கே வந்து இந்த இன்டெக்ரல் என்னாச்சுன்னா +1/2 இன்டெக்ரல் dx by x ஸ்கொயர் +1. ஸோ இது வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அந்த ஃபார்மில் இருக்கிறனால அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ ரெண்டு இன்டெக்ரலும் ஸ்ப்ளிட் பண்ணனால இப்போ இதுக்கு இந்த இன்டெக்ரேஷனுக்கு I1 நேம் கொடுக்கலாம், இதுக்கு I2 நேம் கொடுக்கலாம். ஸோ I1 இப்போ டோட்டல் இன்டெக்ரல் வந்து I1 இன்டெக்ரல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். I1 ஈக்குவல் டு, ஸோ இது இன்டெக்ரல் x by x ஸ்கொயர் +1. இது சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணணும். ஏன்னா x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x வரும், அது இந்த பார்ட் இதில் இருக்குது. ஸோ லெட் x ஸ்கொயர் +1 ஈக்குவல் டு t. x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x dx ஈக்குவல் டு dt, x dx ஈக்குவல் டு 1/2 dt. ஸோ அந்த இதுதான் இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது என்ன ஆச்சுன்னா இந்த இன்டெக்ரல் வந்து இன்டெக்ரல் x dx இருக்க இடத்துல 1/2 dt, 1/2 dt by x ஸ்கொயர் +1 t நான் சிம் பண்ணியிருக்கோம். dt by t வந்து log t. ஸோ 1/2 log t. t என்ன நான் சிம் பண்ணியிருக்கோம், x ஸ்கொயர் +1. ஸோ 1/2 log of x ஸ்கொயர் +1. ஸோ இன்டெகிரேட் பண்ணியாச்சு. I1 I2 இன்டெக்ரல் எப்படி பண்ணுறேன்னா அது இந்த பார்ட்டுக்கு I2ன்னு கொடுத்துருக்கோம். இன்டெக்ரல் dx by x ஸ்கொயர் +1. இது வந்து இன்டெகிரேஷன் ஃபார்முலாவே இருக்குது. இன்டெக்ரல் dx by x ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இந்த ஃபார்முலா இருந்ததுன்னா 1/a tan இன்வர்ஸ் x by a. ஸோ a இருக்கிற இடத்துல 1 இருக்குது, 1 ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1/aனா 1/1 1 தான். ஸோ tan இன்வர்ஸ் x by a, x by 1 1. ஸோ I2 பார்ட்டும் இன்டெகிரேட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாமே இப்போ I இன்டெக்ரலில் சப்ஸ்டியூட் பண்ணணும். I ஈக்குவல் டு ஆல்ரெடி 1/2 log x minus 1, இங்கே -1/2 இருக்குது. I1 இன்டெக்ரல் இங்கே இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். 1/2 log x ஸ்கொயர் +1 சொல்லிட்டு. ஸோ அந்த 1/2 log x ஸ்கொயர் +1. அப்புறம் இங்கே ஒரு ஆஃப் இருக்குது, இது வந்து tan இன்வர்ஸ் I2 இன்டெக்ரல் ஆஃப் tan இன்வர்ஸ் x. ஸோ இன்டெகிரேட் பண்ணியாச்சு. இப்போ 2 2s ஆர் இது 4 ஆகிடும். இப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து இதுதான் 1/2 log x minus 1 minus 1/4 log of x square plus 1 plus 1/2 tan inverse x plus c. So this is the final answer. Next வந்து 8th sum. Integral x by x minus 1 square into x plus 2 dx. So இதுவும் partial fraction யூஸ் பண்ணி split பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர் டேர்ம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். a by x minus 1 plus b by x minus 1 whole square plus c by x plus 2. இப்போ இதில் எல்சிஎம் எடுக்கிறப்போ ஏபிசி கான்ஸ்டன்ட் பண்ணுறதுக்கு எந்த டேர்ம் இல்லையோ அதுதான் இங்கே மல்டிப்ளை பண்ண. இப்போ x minus 1 ஸ்கொயரில் ஒரு x minus 1 இருக்குது. இப்போ x minus 1 x plus 2வும் இல்லை, அதனால அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். x minus 1 into x plus 2 b into x minus 1 ஸ்கொயர் இருக்குது, x plus 2 டேர்ம் இதில் இல்லை, அதனால b into x plus 2. இப்போ x plus cக்கு x plus 2 இருக்குது, x minus 1 ஸ்கொயர் இல்லை, அதனால அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஹோல் டிவைடட் பை x minus 1 x minus 1 ஸ்கொயர் x plus 2. ஸோ இங்கே வந்து x by x minus 1 ஸ்கொயர் x plus 2. ஸோ டினாமினேட்டர் டேர்ம் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இது வேண்டாம், இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ நியூமரேட்டர் டேர்ம் தான் இருக்குது. இப்போ x ஈக்குவல் டு a இன்ட்டு x minus 1 x plus 2 plus b இன்ட்டு x plus 2 plus c இன்ட்டு x minus 1 ஸ்கொயர். ஸோ இதில் ஏபிசி கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ ஏதாவது ஒரு டேர்ம் 0 பண்ணால் தான் பண்ண முடியும். இப்போ x minus 1 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஸோ புட் x minus 1 ஈக்குவல் டு 0னா x ஈக்குவல் டு 1. ரெண்டு பக்கமும் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ புட் x ஈக்குவல் டு 1 ஆன் போத் சைட். ஸோ 1 இங்கே வரும், இங்கே a இன்ட்டு இங்கே 1 minus 1 0 ஆகிடுச்சு, இந்த டேர்ம் 0 ஆகிடுச்சு. இங்கே b டேர்முக்கு
1 + 2 எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே சி டேர்ம் 1 - 1 0 ஆகிடும். அதனால் இதுவும் 0. 2 + 1 3. இங்கே 1 = b × 3. ஸோ b = 1/3. b கிடச்சிருச்சு. இப்போ a கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ இங்கே x + 2 இருக்குது, இங்கே x + 2 இருக்குது. ஸோ x + 2 = 0ன்னு எடுத்துட்டோம்னா +2 இந்த பக்கம் போச்சுன்னா -2ன்னு ஆகிடும். இப்போ x = -2 பண்ணி பார்க்கணும். put x = -2. ஸோ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் -2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். -2 = ஸோ இந்த டேர்ம் 0 ஆகிடும். a × -2 + 2 0 ஆகிடும். அதே மாதிரி இங்கேயும் 0 ஆகிடும். b -2 + 2 0 ஆகிடும். c கிடச்சிரும். இங்கே -2 சிக்கு வந்து -2 - 1/2. ஸோ இங்கே -2 இருக்குது. இந்த டேர்ம்னா 0 ஆகிடும். சிக்கு வந்து -2 - 1 -3 -3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ c = -2/9. அடுத்தது b டேர்ம் கண்டுபிடிக்கணும். b டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து புட் x = 0 கூட எடுத்துக்கலாம். ஜீரோ எடுத்தோம்னா 0 = a × 0 - 1 -1. இது 2 + b × 2 + c × -1 ஸ்கொயர் பண்ணால் 1. ஸோ இது 2 -2 ஏக்கு கண்டுபிடிச்ச a வேல்யூ தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். -2 b வந்து 1/3ன்றனால 1/3 × 2. c வந்து -2/9 கண்டுபிடிச்சிருக்கோம். -2/9. சும்மா இதெல்லாம் இந்த பக்கம் 1/3னா 1/9 வரும். 2/3 இந்த பக்கம் வந்ததுன்னா -2/3 -2/9 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +2/9 = -2a. இப்போ எல்சிஎம் எடுக்கிறப்ப × 3 × 3 3 2s are 6 -6 + 2/9 -4/9 = 2 -2a. மைனஸ் கேன்சல் ஆகிடும். இந்த 2 கேன்சல் ஆகிடும். 2 இங்கே வரும். ஸோ ஏயும் கிடச்சிருச்சு. 2/9ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து இதுதான் மெயின் இன்டெக்ரல், மெயின் ஈக்குவேஷன். ஸோ இதில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏ வந்து இப்போது 2/9 கிடச்சிருக்கு. ஸோ இன்டெக்ரேஷன் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். 2/9 integral dx/x - 1 இருக்குது. b வந்து 1/3 இருக்குது. 1/3 integral dx/x - 1 ஸ்கொயர்னு இருக்குது. c டேர்ம் வந்து -2/9 integral dx/x + 2. ஸோ இன்டகிரேஷனில் வந்து இன்டகிரல் dx/x எங்கே இருந்தாலும் நம்ம இந்த log x இது இன்டகிரேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். (2/9) integral log of x - 1 ஆகிடும். இங்கே வந்து -2/9 இந்த டேர்ம் இது வந்து I1 நேம் கொடுத்துக்கலாம். இந்த இன்டகிரல் மட்டும் பண்ணுறேன். -2/9 log of x + 2. ஸோ இது I1 இன்டகிரல் செப்பரேட்டாக பண்ணணும் இந்த பார்ட்டு. ஸோ இதில் வந்து +I1 அந்த இன்டகிரல். இது வந்து 2/9 காமனாக இருக்கிறதுனால லாக் ப்ராப்பர்ட்டி படி log m - n log m/log n போடலாம். அதனால x - 1/x + 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ +I1.
I1ங்கிறது இந்த ஆல்ரெடி இதை நேம் கொடுத்துருக்கோம். அது எப்படி பண்ணுறது அப்படி பார்க்கலாம். ஸோ இது வந்து I1 இன்டெக்ரல் பண்ணுறோம். இப்போ இது டோட்டல் I இன்டெக்ரல் இன்டெக்ரல் dx by x minus 1 ஸ்கொயர். ஸோ இது சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் பண்ணோம். இப்போ லெட் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு டீன்னு எடுத்தோன்னா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx ஈக்குவல் டு dt. ஸோ வந்து இது வந்து என்ன ஆகும்னா இன்டெக்ரல் dt பை டி ஸ்கொயர்னு ஆகிடுது. இப்போ டி மேலே போச்சுன்னா டி பவர் மைனஸ் 2 dt. ஸோ இது எந்த ஃபார்முலா இன்டகிரேஷன்லன்னா இன்டகிரல் எக்ஸ் பவர் என்னன்னா எக்ஸ் பவர் n + 1 பை n + 1 டி பவர் மைனஸ் 2 + 1 பை மைனஸ் 2 + 1 மைனஸ் 1. இப்போ டி பவர் மைனஸ் 1 வரும், இங்கே மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 பை டி. டி என்னென்னு அசியூம் பண்ணியிருக்கோம் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இதில் தான் இந்த I1 இன்டெக்ரலில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ I இன்டெக்ரல் இப்போ ஃபைனலாக 2/9 log of x minus 1 by x plus 2 plus I1 வந்து 1/3 I1 இன்டெக்ரலுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் 1னால மைனஸ் 1/3 1 by x minus 1 plus c. இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next 9th sum. Integrate 3x plus 5 by x cube minus x square minus x plus 1 dx. ஸோ இப்போ இந்த டினாமினேட்டட் பார்ட்டை எப்படி ஃபேக்டர் ஃபார்மில் ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸ் க்யூப் மைனஸ் டினாமினேட்டர் மட்டும் எழுதுகிறேன். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இதில் காமனாக இருக்கிறனால வெளியே எடுத்துட்டா எக்ஸ் மைனஸ் 1 இருக்கும். இங்கே மைனஸ் 1 வெளியில் எடுத்துட்டோன்னா எக்ஸ் மைனஸ் 1. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 வெளியில் எடுத்துட்டோன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இது அல்ஜிப்ரா ஐடென்டி எக்ஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஸோ ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் ப்ளஸ் 1. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் ரெண்டு டேர்ம் இருக்கிறதுனால இது எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இது எப்படி பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பார்க்கலாம். த்ரீ எக்ஸ் plus 5 divided by x minus 1 square into x plus 1. A by x minus 1, B by x minus 1 square plus C by x plus 1. ஸோ இதில் எல்சிஎம் எடுக்கிறப்போ இப்போ எந்த டேர்ம் இல்லையோ அது இங்கே மல்டிப்ளை பண்ணும். ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயரில் ஒரு டேர்ம் இல்லை, ஒரு எக்ஸ் ப்ளஸ் 1 இல்லை. அதே மாதிரி பியில் எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயருக்கு எக்ஸ் ப்ளஸ் 1 இல்லை, அதனால எக்ஸ் ப்ளஸ் 1. சியில் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் இல்லை. ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இந்த பக்கம் வந்து 3x ப்ளஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு இருக்குது. ஸோ இது டினாமினேட்டர் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். இப்போ நியூமரேட்டர் டேர்ம் மட்டும் தான் இருக்கும். 3x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர். ஸோ ஏதாவது ஒரு டேர்ம் 0 பண்ணிவிட்டு ஏபிசி கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸ் மைனஸ் 1 இருக்கிறனால எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். 1 இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே 3 இன்ட்டு 1 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 8. இங்கே 1 மைனஸ் 1னா 0 ஆகிடுது, ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும். இங்கே வந்து பி இன்ட்டு 1 ப்ளஸ் 1, இங்கே 1 மைனஸ் 1 ஸ்கொயர்னால சி டேர்ம் 0 ஆகிடும். ஸோ 3 ப்ளஸ் 5 8 ஈக்குவல் டு இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 0, பி மட்டும்தான் இருக்கும். பி இன்ட்டு 2. ஸோ பி ஈக்குவல் டு 8/2 4. பி கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு
இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்கிறனால புட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்தோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ புட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். 3 இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பண்ணோன்னா இந்த டேர்ம் ஜீரோ ஆகிடும், இந்த ஏ டேர்ம் ஜீரோ ஆகிடும். இப்போ இங்கே பண்ணோன்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பண்ணோன்னா இங்கேயும் ஜீரோ ஆகிடும். சியில் வந்து மைனஸ் ஒன் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ -3 5 - 3 2 இதெல்லாம் ஜீரோ ஆகிடும். -2 ஸ்கொயர் வந்து 4. ஸோ சி இன்ட்டு 4. ஸோ சி ஈக்குவல் டு 2/4 கேன்சல் பண்ணால் 1/2. சியோட வேல்யூ கிடச்சிருச்சு 1/2ன்னு. நெக்ஸ்ட்டு ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் கண்டிப்பாக வரும். ஸோ ஈக்குவேட்டிங் போத் சைட்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும். பண்ணுறப்போ இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டேர்மே இல்லாதனால 0 ஈக்குவல் டு இங்கே ஏ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரனால ஏ, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கிறதுனால ஏ ப்ளஸ் சி. சி ஆல்ரெடி 1/2 கண்டுபிடிச்சிருக்கோம். 0 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1/2, ஏ ஈக்குவல் டு மைனஸ் 1/2. இப்போ ஏ கிடச்சிருச்சு. அந்த ஏ இப்போ இது எல்லாமே இதுதான் மெயின் இன்டெக்ரல். ஆல்ரெடி இங்கே எழுதியிருக்கேன்னு காமிக்கிறேன். ஸோ இதுதான் மெயின் இன்டெக்ரல். இது எல்லாமே இதில் நம்ம கண்டுபிடிச்ச ஏபிசி வேல்யூவை அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏ வந்து -1/2ன்னு இருக்கிறதுனால -1/2 integral dx by x minus 1. b வந்து 4னால 4 integral plus 4 integral dx by x minus 1 square. c வந்து 1/2 integral x plus 1/2 integral dx by x plus 1. ஸோ இதில் வந்து integral dx by x எங்கே இருந்தாலும் இந்த log x அது integral ஃபார்முலா அதான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே -1/2 log of x minus 1 dx by x minus இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இன்டெக்ரல் வந்து +1/2 log of x plus 1. ஸோ இந்த பார்ட் வந்து நம்ம I1 நேம் கொடுத்துட்டு சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணணும். ஸோ ப்ளஸ் I1. ஸோ இது வந்து 1/2 காமனாக இருக்கிறனால வெளியில் எடுத்துட்டோன்னா லாக் m மைனஸ் லாக் n ஃபார்மில் இருக்குது. அது லாக் ஆஃப் m பை n போடலாம். அதில் x + 1 பை x மைனஸ் 1. அடுத்தது இப்போ இந்த இன்டெக்ரல் எப்படி பண்ணுறது? I1 இன்டெக்ரல் பார்க்கலாம். ப்ளஸ் 4 × I1 இந்த டோட்டல் இன்டெக்ரலுக்கு I நேம் கொடுத்துக்கலாம். இப்போ I1 இன்டெக்ரல் வந்து இப்போ பண்ண போகிறோம். integral dx by x minus 1 square. ஸோ இது சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் பண்ணணும். let x minus 1 equal to t. ஸோ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dx equal to dt. இப்போ இங்கே இந்த இன்டெக்ரல் என்னாச்சுன்னா dt by t ஸ்கொயர்னு ஆயிடுச்சு. ஸோ இன்டெக்ரல் t பவர் -2 dt. இது வந்து x பவர் n ஃபார்மில் இருக்குது. ஸோ இன்டெக்ரல் x பவர் n-க்கு இதுதான் ஃபார்முலா. x பவர் n + 1 by n + 1. So t power -2 + 1 by -2 + 1. So -2 + 1 வந்து t power -1 by -1. So -1 by t. t power -1 கீழே கொண்டு வந்துடலாம். 1 by t. t என்னன்னு அசியூம் பண்ணியிருக்கோம்? x minus 1ன்றனால. ஸோ -1 by x minus 1 ஸ்கொயர். ஸோ இதை தான் I1 இன்டெக்ரலில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஃபைனலாக I இன்டெக்ரல் எப்படி ஆச்சுன்னா 1/2 log of x plus 1 by x minus 1 plus 4 into 4 இங்கே -1 இருக்குனால -4 by 1 by x minus 1 square plus c.
t வந்து x மைனஸ் ஒன் தான் அசியூம் பண்ணியிருக்கோம், அதனால் x மைனஸ் ஒன் தான் வரும். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.